இது பார்த்தீங்களா? என்ன டவுட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா? நான் இந்த ஆஃபர் கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இது சின்ன டவுட்டு தான். சிஸ்டர் நீங்கள் அது எதுவும் வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 வோல்ட் தான் கொடுக்குறோம். டிசி வோல்டேஜ் 9 வோல்ட் கொடுக்குறோம். கொடுத்தாலும் இங்கே கண்டிப்பாக இங்கே ஒரு லோடு இருக்கும். இப்படி கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அது லோடு இப்படி க்ளோஸ் ஆகும். லோடு கொடுத்தா தான் க்ளோஸ் ஆகும். நெகட்டிவ் பாசிட்டிவ் நடுவுலங்க லைட்டோ எனி ஒன் ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் ஒரு லோடு நம்ம ஏதாச்சும் என்ன அவுட்புட் யூஸ் பண்ண போகிறோம். இப்படி வந்து க்ளோஸ் பண்ண இப்படி க்ளோஸாக ஷார்ட் ஆகிருக்கும்ல. இப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரு இதில் கொடுத்தாலும் இங்கே நடுவில் ஒரு லோடு கொடுக்கணும். ஏதாவது ஒரு லோடு கொடுக்கணும். அந்த லோடு கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு இப்போ இது என்னன்னா இப்போ சரி இங்கேயே நம்ம பல்ப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதுவும் பல்பு தான், இதுவும் பல்பு தான், இதுவும் பல்பு தான். இது வந்து 5 வோல்ட்டில் எரியிற பல்புனா, இது 4 வோல்ட்டு எரியிற பல்புனா, இப்போ இந்த இடத்துல இது பல்பாக இருந்ததுன்னா எரியுங்களா இல்லை என்ன? எரியும். என்னன்னா இப்போ என்னன்னா இங்கே முடிகிறப்ப ஈக்குவல் தான். அதாவது என்னன்னா பிரிச்சிடும். இப்போ இது இது இதுக்கு பேர் என்னன்னா சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி என்னன்னா நீ எத்தனை டிவைஸ் போட்டாலும் அதை வந்து டிவைட் பண்ணிடும். இப்போ நீ எங்கேருந்து 9 வோல்ட்டை வந்து 3 லோடு கொடுத்தீங்கன்னா 3 3 வோல்ட் 3 வோல்ட் அந்த மாதிரி எடுத்துக்கும். அப்போ அந்த 5 வோல்ட் பல்ப் பண்ணால் அந்த 3 வோல்ட் லைட்டாக எரியும். பற்றியில டிம்மாக பிரைட் இல்லாமல் டிம்மாக எரியும். அவ்வளோதான். ஆனால் எரியும். 3 லோடுமே இப்போ நம்ம எத்தனை லோடு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல் வோல்ட்டு அப்படின்னு எடுத்துக்காது. அதான் சீரியஸ் கனெக்ஷன். இன்னொன்று பேரல் கனெக்ஷன். பேரல் அப்படின்றது நீங்கள் இப்போ இது கொடுக்குறீங்களா, இது இந்த சீரியஸில் நீங்கள் சொன்ன கான்செப்ட் வந்து எத்தனை லோடு கொடுத்தாலும் எரியும். சப்போஸ் இப்போ 9 வோல்ட்டுன்னு வச்சுக்கலேன். 9 வோல்ட்டில் மினிமம் ஒரு 6 இப்போ இது ஒரு 5 வோல்ட்டுனாலுமே 5 வோல்ட் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 வோல்ட் வரைக்கும் க்ளோ ஆகும். 2 வோல்ட்டுக்கு க்ளோ போச்சுன்னு வச்சுக்கலேன் சுத்தமாக எரியாது. அதுக்கு மேலே அந்த லோ வோல்டேஜ்னா எரியாது. இப்போ இதில் ஒரு 3 பல்பு போட்டிங்கன்னா ஓரளவு எரியும். இதே நீங்கள் நான் ஒரு 5 பல்பு போட்டேன் ஒரு 9 வோல்ட்டை கொடுத்த அப்படின்னா எரியாது. 5ன்றப்ப 5 மினிமம் 2 வோல்ட்னாலுமே 10 வோல்ட் ஆகிடும். அப்படின்றப்ப சுத்தமாக வந்து க்ளோவிங் இருக்காது, லைட் எரியாது. இப்போ மேக்ஸிமம் நம்ம சீரியஸ் கனெக்ஷன் லோடு அதிகப்படுத்திக்கிட்டாலும் அந்த மினிமம் ஏதோ மினிமம் வோல்டேஜ் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். எத்தனை நாள் டிவைட் தான். இப்போ இது இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷனில் இப்போ எங்கே போய் க்ளோஸ் ஆகுது, இந்த சர்க்கிள் க்ளோஸ் ஆகுதுல்ல, இங்கே க்ளோஸ் ஆகிறப்ப எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனையும் ஷேர் பண்ணிக்கும். இதெல்லாம் எங்கன்னா பண்ண நார்மலாக பண்ண சிம்பிள். நம்ம உள்ள இருக்க பேக் லைட் இந்த எல்இடி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நார்மலாக அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் அந்த சேம் கான்செப்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னா நீங்கள் சொல்கிற கான்செப்ட் தான் கான்செப்ட். இதில் என்னன்னா இப்போ வோல்டேஜ் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பல்ப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6 வோல்ட் இருக்கும், 3 வோல்ட் இருக்கும். மொத்தம் இப்போ 6 வோல்ட்னா 30 வோல்ட்டு, 3 வோல்ட்னா 15 வோல்ட். இந்த 15 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் கொடுத்தா கூட எரியும். அதே மாதிரி 16 வோல்ட் கொடுத்தாலும் எரியும். இப்போ 6 வோல்ட்டு சீக்கிரம் ஒரு 1 or 2 hours வந்து சீக்கிரம் பல்பு டக்குனு ஃபீஸ் போயிடும். 12 வோல்ட்ன்றது ரொம்ப நேரம் எரியும். இப்போ இது எப்படி எரியும்னு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக வந்து டிம் அண்ட் பிரைட் சொல்றீங்க. இப்போ 3 வோல்ட்னா அதோட ஃபுல் எமிஷன்ஸை வெளியே வரும். இது 2.5 வோல்ட்னா அந்த எமிஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். 2 வோல்ட்ன்றது இன்னும் கொஞ்சம் குறையும். அந்த கண்ட்ரோலிங் தான். இப்போ இங்கே சொல்கிறேன் இதே இதில் வேரியபிள் ரெசிஸ்டராக யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் அந்த ரெசிஸ்டன்ஸை போட்டு ரெசிஸ்டன்ஸை குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் இப்போ நம்ம நார்மல் கண்ட்ரோலர் சொல்லுவோம்ல. நார்மலாக பழைய வால்யூம் கண்ட்ரோலோட கான்செப்ட் என்னன்னா அந்த வேரியபிள் அதுக்கு பேரே வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக நார்மல் இதில் 2 பாயிண்ட் சொல்லல, அதில் 3 லெக் இருக்கும். அதாவது இன்புட்டு அவுட்புட்டு கண்ட்ரோல் நடுவில் ஒன்று இருக்கும். இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட கூட வந்து அந்த வால்யூம் வந்து குறையும். குறைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸோட பவர் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸோட பவர் வந்து கூடுச்சு அப்படின்னா குறையும். ரெசிஸ்டன்ஸோட பவர் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வால்யூமோ எனி ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நீ எதனால எடுத்துக்கலாம். இப்போ லைட்டு கொடுக்குறோம், லைட் வந்து டிம்மாக எரியணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து கூட்டணும். லைட் நல்லா பிரைட்டாக எரியணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பவரை குறைக்கும். வோல்டேஜ் கொடுக்குறப்ப நம்ம அந்த கண்ட்ரோலிங் அந்த மாதிரி தான். இது வந்து ஆக்சுவலாக சீரியஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். இதே நீங்கள் பேரலல் கனெக்ஷன்னா நீங்கள் எத்தனை லோடு வேணாலும் கொடுக்கலாம்.
லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ இது சொல்றீங்களா, இப்போ இந்த மூணுமே ஒரு 9 வோல்ட் பல்பு 9 வோல்ட்டில் கொடுத்தீங்கன்னா இருக்காது. 9 வோல்ட் பல்பு 3 கொடுத்துட்டீங்கன்னா 9 வோல்ட் பல்பு எரியாது. மூணுமே எரியாது. சுத்தமாக எரியாது. ஏன்னா டோட்டலாக வோல்டேஜ் குறைஞ்சிடும்ல. ஒவ்வொரு இதுக்குமே ஒரு மினிமம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா ஆமாம், மினிமம் அது ஹை, அது லோ, அதாவது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. நம்ம நார்மலாக எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்ம வெயிட் ஒரு 50 கிலோ இருக்குன்னா நம்மளால மேக்ஸிமம் வந்து ஒரு 60 கிலோ தூக்க முடியும். அதுக்காக நம்ம ஒரு 100 கிலோ வந்து அது மாதிரி தான். அதனால இது அதோட பவர் வந்து இவ்வளோதான். அது அதுக்கு கீழே போனாலும் ஒர்க் பண்ணாது, மேலே போனாலும் ஒர்க் பண்ணாது. மேலே போனால் டப்புன்னு ஓப்பன் ஆகி ஃபீஸ் போயிடும். இப்போ ஒரு 12 வோல்ட் போகிற இடத்துல ஒரு 13 வோல்ட் போயினா கொஞ்சம் அது 13 வோல்ட்டுமே ரொம்ப நேரம் தாங்காது, கொஞ்சம் நேரம் தாங்கும். நம்ம 50 கிலோனா 60 கிலோ பிடிச்சி செத்தையாக நிற்க முடியும். அதுக்கு 1 மணி நேரம் நிற்க முடியுமா? டப்புன்னு என்ன பண்ணுவோம், கீழே விட்டுரும். அதே சேம் கான்செப்ட். இல்லை இல்லை, லைவ் தான் போயிட்டு இருக்கு. அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. லைவ் சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? சும்மா ஜஸ்ட் கால் பண்ணி மறந்துடுவாங்க. அப்படியே ஆடியோபுல்லாக இருக்கான்னு கேட்டுங்க. ஜஸ்ட் நீங்கள் மைக் கூட எடுத்து மாட்டிக்கணும், க்ளோஸ் தான் இருக்கும். மாற்றி மாற்றி ஆமாம். அதாவது கன்செப்ஷன் சொல்கிறோம், அந்த யூசேஜ் மட்டும் கூடும். அந்த கரண்டோட யூனிட் இருக்குதுங்களா, அது கூட மேலே வோல்டேஜ் காமன் தான். நீங்கள் 10 லைட்டு போட்டாலும் 230 தான் இருக்கும். இப்போ நாங்கள் சொன்னது தான், நீங்கள் 10 பல்ப் போட்டாலும் 230 தான் வரும். 9 வோல்ட்டை கொடுக்குறேன்னா 10 பல்ப் போட்டீங்கன்னா 9 வோல்ட்டு காமனாக போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கொடுக்குற பேரல் கனெக்ஷன். ஆமாம், சீரியஸ் கிடையாது. இப்போ எந்த இடத்துல நம்ம கரண்ட்டை இது பண்ண சரி இப்போ பேரல் கனெக்ஷன் வந்து அதுக்கு தான் நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன். அதை பாருங்கள். இன்னும் 2 வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் புரியும். புரிஞ்ச பின்னாடி சும்மா நார்மல் இந்த ஒரு டேம் கான்செப்ட் சொல்லி ஒரு வீடியோ சொல்லி இப்போ அதுனா உங்களுக்கு புரியும். ஒரு கரண்ட்னா என்ன, அந்த ஃப்ளோனா என்ன. இப்போ நார்மலாக அந்த கரண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணுறதா கரண்ட்னு சொல்லுவோம். அது எப்படி மூவ் பண்ணுது, மூவ் பண்ணுறதுனால நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணுறது எவ்வளோ கன்சியூம் பண்ணுறத எக்ஸ்பிளைன் வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ பாருங்கள், புரியும். இன்றைக்கி நான் அனுப்பிச்சுறேன், நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு திருப்பி கேளுங்க சொல்லுவோம். ஜஸ்ட் இப்போ இந்த இதில் இது ஒரு ரூப் தானே, வேறு எதுவும் எழுதலையா நீங்கள் எடுத்து? நீங்கள் இன்னைக்கு வந்து திருப்பி வீடியோ பாருங்கள். சரியா? இந்த இது பார்த்து நீங்களும் அவங்க கௌதம் பார்த்துட்டு திருப்பி இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நிறையா எழுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சும்மா இது அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ரிட்டர்னாக இப்போ ஒரு வீடியோஸோ ஏதோ பார்க்குறீங்க தோணுது அப்படின்னா கரெக்டாக ரிட்டர்ன்ஸாக எழுதுங்க. டெய்லி மினிமம் ஒரு 10 கொஸ்டினாலும் எழுதுங்க. 10 இது எழுதி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தான். இல்லை சும்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுறதுக்கான அந்த கொஸ்டின் எழுத சொல்கிறேன். ஒரு 10 நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இது படிச்சிருக்கோம், அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை பற்றி அப்படியே அப்டேட் பண்ணாமே இருப்பீங்க. நீங்கள் திருப்பி அப்டேட் பண்ண, நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா கிளாஸை பற்றி நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் சொல்லி கொடுத்தது மட்டும் நான் நேற்றே சொல்லிட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதுக்கே ஒரு 3 மாதம் கிளாஸ் எடுக்கலாம். கண்டென்ட் தானே அதுக்கே 3 மாதம் எடுக்கலாம். அந்த மாதிரி அதில் நிறைய இருக்குது. இப்போ நிறையாவும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் எடுக்க முடியாது. அதெல்லாம் அந்த நீங்கள் இப்போ நாங்கள் ரெகுலராக படிக்கணும்ல. இப்போ நான் 2 இயர்ஸ் 2 வருஷம் படிச்சிருக்கேன். ரெசிஸ்டன்ஸு கண்டென்சர் அது பற்றி மட்டும் தான் 2 வருஷம் படிச்சிருக்கோம். அது மாதிரி ரெகுலராக படிக்கணும். அதாவது ஷார்ட்டாக சொல்லி தரோம்னா நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்கீங்க. ஜென்ரேஷன் பற்றி படிச்சிருக்கீங்களா? எதுவும் படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்றது என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்கம் டியூப்னு சொல்லுவோம். முதல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, இந்த ஆஃபீஸ் அளவுக்கு தான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 1940 1956 தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் வந்து நார்மல் ஒரு ஸ்மால் கால்குலேட்டர்னு சொல்லலாம். இன்னொரு கால்குலேட்டர் தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் பண்ணாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸு பார்த்தீங்கன்னா பழைய வால்வ் ரேடியோ பார்த்தீங்களா, ஒரு பெருசாக டப்பாமாக இருக்கும். பழைய டிவி மாதிரி ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மாதிரி நிறைய ஒரு வால்வு கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ரூமில் இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணி அப்படின்னா வித்தின் செகண்ட் அது ஆன் ஆகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா அந்த வால்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹீட் ஏறின பின்னாடி தான் ப்ராசஸை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட்டு இப்போ நீங்கள் 2 3 அப்படின்னு 2 3 டைப் பண்ணி அப்படின்னா 5 வரைக்கும் அந்த டியூரேஷன் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
வால்வு அது வேக்கம் டியூப் ஃபர்ஸ்ட் 1940 to 1956. இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, இப்போ நீங்கள் சொல்லலாம் நம்ம கரண்ட்டோ மற்றபடி இந்த கன்சியூம் பண்ணுறது எல்லாமே பயங்கர காஸ்ட்டு கூட நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. இன்னொன்று ரொம்ப அந்த டைம் டிலே. இப்போ நார்மலாக ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக பண்ண முடியாது, டியூரேஷன் ஆகும். அதேமாதிரி டக்குன்னு ஒரு ரிசல்ட்டை பார்க்கணும்னா ஒரு ஆன் பண்ணுறோம்னா ஆன் பண்ணி அந்த ப்ராசஸ் ரெடி ஆகிறதுக்கே 15 செகண்ட் ஆகும். இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனில் குறைக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சா செகண்ட் ஜென்ரேஷன். இந்த வேக்கம் டியூபோட அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர்னு ஒன்று வந்த பின்னாடி தான் நம்மளோட வேர்ல்டு வைடு டெக்னாலஜியை வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு வச்சுக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ்லேயே அடுத்த ஒரு மைல்கல்னு சொல்லுவோம். இது வந்து பின்னாடி நிறைய அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வால்வு சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு வால்வை பொறுத்தளவு ஆன் பண்ணி வர்றதுக்கு 15 செகண்ட் ஆன் பண்ணல, இதை பொறுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரெடி ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ தான் வந்து விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்போ ஃபுல்லாக தாஸ் பேஸ்டு சொல்லுவோம்ல, ஒன்லி பார்த்தா டெக்ஸ்ட் இருக்கும். அது டெக்ஸ்ட் அதை ஜஸ்ட் ஆன் பண்ண உடனே டக்கு ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இமீடியட்டாக அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ்லாம் இமீடியட்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இது வந்து டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம், செகண்ட் ஜென்ரேஷன். 1956 to 1963 டிரான்சிஸ்டர். இந்த டெக்னாலஜி இந்த டிரான்சிஸ்டர் வந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொன்ன சின்ன சின்ன கால்குலேட்டர்ஸுக்கு அப்புறம் இதில் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், இந்த பழைய இந்த கோபால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து டிரான்சிஸ்டர் வந்து பேர் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அந்த தேர்டு வந்து ஐசின்னு சொல்லுவோம். இந்த ஐசின்றது என்னென்னா மல்டிபிள் டிரான்சிஸ்டர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஒரு 10 டிரான்சிஸ்டர் 20 டிரான்சிஸ்டர் செய்கிற வேலையை வந்து ஒரு ஐசி செய்யும். இது என்னென்னா இதுக்கு அடுத்து என்னென்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு டிரான்சிஸ்டர் கம்பேர் பண்ணி பண்ணுறப்போ ஒரு போர்டு பண்ணுறப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய போர்டு இருக்கிறத ஒரு ஐசி பண்ணுறப்ப இது அப்படியே ஒரு 50% குறைஞ்சிச்சு. அப்படின்றப்ப இடம் காம்பேக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த வோல்டேஜ் வைஸும் ஸ்மாலஸ்ட்டு குறைஞ்சிச்சு. நீ வால்வில் கம்பேர் பண்ணுறப்ப டிரான்சிஸ்டர் ஐசிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஸ்பேஸ் குறையும். இன்னும் வந்து அந்த ஒர்க்கிங் ஃபாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் இருந்துச்சு இந்த ஐசி வந்து. இந்த ஐஜிலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒன்லி ஃபார் அந்த தாஸ் பேஸ்டு சொல்கிறோம்ல, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒன்லி அது தாஸ் மட்டும்தான். தாஸ் பேஸ்டு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஃபேக்ஸ் ப்ரோ ப்ளஸ் இந்த டிபேஸு பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், பழைய ப்ரோக்ராம்ஸ், அது மட்டும்தான் இந்த ஐசி லெவலில் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. இது தேர்ட் ஜென்ரேஷன் இந்த ஐசியில். அது இருக்குது தேர்ட் ஜென்ரேஷன் 1964 to 71. 71 ஐசின்னு போடுங்க, அது இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஐசி. அதுக்கடுத்து இதுக்கடுத்து நம்ம ஐசிக்கு அடுத்து வந்ததான் இப்போ நம்ம அந்த விஎல்ஐசின்னு சொல்லுவோம், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டர்ஃபேஸ். விஎல்ஐசி ஃபோர்த் இது தேர்ட் ஜென்ரேஷன் எழுதிக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் நம்ம எழுதிட்டு விஎல்எஸ்ஐ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டர்ஃபேஸ். ஸ்கேல் இன்டர்ஃபேஸ். இந்த விஎல்எஸ்ஐ என்ன சொல்கிறோம், எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஐசிஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு மல்டிபிள் டிரான்சிஸ்டர்லேருந்து ஒரு ஐசி சொல்கிறோம். இந்த மல்டிபிள் ஐசி சொல்கிறோம்ல, நிறைய ஐசியை ஒரு இன்டெகிரேட் சர்க்யூட்டாக சின்னதாக பண்ணுறதா விஎல்எஸ்சின்னு சொல்லுவோம். இந்த விஎல்எஸ்சி டெக்னாலஜி தான் இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ராசஸ் மட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டெல் 4004. இந்த மைக்ரோ ப்ராசஸ்னு வந்த பின்னாடி தான் இப்போ இருக்க நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த விண்டோஸாக இருக்கட்டும், மற்றபடி இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஆரம்ப காலத்தில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 486 அந்த ஃபஸ்ட் வருஷன் 286 சொல்லுவோம், 286 386 486. இந்த டெக்னாலஜிக்கு அப்புறம் தான் பென்டிஎம் 1 வந்துச்சு. பென்டிஎம் 1லையுமே வந்து பென்டிஎம் 1க்கு வந்த அப்புறம் தான் அந்த கிராஃபிக்ஸ் யூசேஜ்னு சொல்லுவோம். மல்டிமீடியா நம்ம படம் பார்க்குறோம், ஒரு படம் பார்க்குறோம் சவுண்டு கேட்கணுன்றது அந்த பென்டிஎம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எம்எம்எக்ஸ் ப்ராசர்னு சொல்லுவாங்க, மல்டிமீடியா ப்ராசர்.
அந்த ப்ராசஸ் வந்து அப்படின்னா தான் நம்ம விசுவலாக ஒரு படம் பார்க்கணும், ஒரு கிராஃபிக்ஸ், ஒரு அனிமேஷனோட படம் பார்க்குறது இந்த மாதிரி தான் அந்த வந்து எப்படின்னா நம்ம ரியலாக கம்ப்யூட்டரில் லைவாக பார்க்க முடியும். வரைக்கும் வந்து நம்ம பார்க்க முடியல. அந்த எம்எம்எக்ஸ் டெக்னாலஜின்றதுமே இந்த 4th ஜென்ரேஷன் தான். 4th ஜென்ரேஷனோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. 4th ஜென்ரேஷன் ஆரம்பத்தில் வந்தப்பையும் அவங்க வந்து சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து டெவலப் பண்ணி கலரில் வந்து அந்த எம்எம்எக்ஸ் ப்ராசஸ் அடுத்து ப்ராக்டிகல் கிளாஸில் காமிக்கிறேன். அந்த ப்ராசஸ் என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் பொறுத்தவரை இந்த இதுக்கு அடுத்து இப்போ சொல்லுவாங்க. அடுத்து இப்போ தெரியுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் ஒன்று இப்போ இந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஃபார் 286 அதுக்கடுத்து 386 அடுத்து 486 இதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு அடுத்து தான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பென்டிஎம் 1ன்னு சொல்லுவாங்க. பென்டிஎம் 1 இதுக்கு அடுத்த பென்டிஎம் அதுக்கடுத்து பென்டிஎம் 2 அதுக்கடுத்து பென்டிஎம் 3 பென்டிஎம் 4 இந்த பென்டிஎம் 4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டெக்னாலஜி இப்போ இருக்க டெக்னாலஜியில் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டுயல் கோர். அதுக்கடுத்து இது இந்த பென்டிஎம் 4க்கு அடுத்து வந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து டுயல் கோர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். டுயல் கோர் அடுத்து கோர் டூடியோ கோர் அந்த ரெண்டுக்கு நடுவில் 2 கோர் டூடியோ. இப்போ இது என்னன்னா இப்போ இந்த பென்டிஎம் 1 பென்டிஎம் போனால் அடுத்தடுத்து ப்ராசஸோட ஸ்பீடு இருக்குங்களா, ப்ராசஸிங் ஸ்பீடு அடுத்து இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன் நிறைய ஒர்க்கு போக என்னன்னா நம்ம அந்த ஸ்பீடை அடுத்தடுத்து தேவைப்படுச்சு. அந்த ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு ஜென்ரேஷனாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போனாங்க. அந்த பென்டிஎம் 4 வரைக்கும் பென்டிஎம்மோட டெக்னாலஜி முடிஞ்சு. இது எல்லாமே இன்டலோட கண்டுபிடிக்கிறது தான். இன்டலோட கண்டுபிடிக்கிறதுல வந்து அந்த பென்டிஎம்ன்றது அவங்க வந்து நம்ம பிராண்ட் நேம் சொல்கிறோம்ல, சாம்சங், சோனி அந்த மாதிரி அவங்க அந்த ஜென்ரேஷன் ப்ராசஸருக்கு பென்டிஎம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கோர். இப்போ கோர் டூடி அதுக்கடுத்து வந்துச்சு. இப்போ ஃபுல்லாமே கோர் i3. இந்த கோர் டூடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் i3 அந்த மாதிரி கோர் i3 அடுத்து கோர் i5 கோர் i7 கோர் இப்போ i9 வரைக்கும் வந்துச்சு. கோர் i9ன்னு இருக்குது ப்ராசஸர்ஸ். இது எல்லாமே ப்ராசஸரு. இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி இன்டெல் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு ஆப்பரண்ட்டாக நிறைய பிராண்ட்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ இன்டெலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பிசி இப்போ நம்ம பென்டிஎம்மில் வந்து ஒரு 10,000 வாங்கினா ஒரு கமர்ஷியலாக மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக யூசேஜ் சின்ன சின்ன லெவலில் பார்க்கணும்னா அவங்க ஒரு 5,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதையுமே வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த பென்டிஎம் வந்தப்போ செலிரான்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. செலிரான் ப்ராசஸர். இப்போ இந்த பென்டிஎம் கண்டுபிடிக்க செலிரான்னா கேள்விப்பட்டீங்களா? செலிரான் பார்த்துட்டு அவங்க இன்டெல் பென்டிஎம்னு இருக்கும், இன்டெல் செலிரான் இருக்கும். இப்போ இன்டெல் பென்டிஎமோட ப்ராசர் ஒரு 5,000 அப்படின்னா இன்டெல் செலிரான ஒரு ப்ராசர் ஒரு 2,000 அந்த மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் மற்ற எல்லாமே காமன் தான். இப்போ அதில் யூஸ் பண்ண ஹார்டிஸ்காக இருக்கட்டும், மதர் போர்ட்ஸாக இருக்கட்டும், ரேமு எவ்ரிதிங் சேம். பட் இது செலிரான் அப்படின்றது ப்ராசஸர், அதுதான் ப்ராசஸர். இதே நேரத்தில் நிறைய கம்பெனிகள் வந்தாங்க. நார்மலாக அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயான்னு ஒரு பிராண்ட் வந்துச்சு. வயாவில் வந்து சைரிக்ஸ் அப்படின்னு ப்ராசர் போட்டாங்க சொல்லுவாங்க. வயா VIA சைரிக்ஸ். அவங்க சைரிக்ஸ் ப்ராசஸ் CYRIX. இதுக்கு அடுத்து AMD கேள்விப்பட்டீங்களா? இப்போ AMD ப்ராசஸ் போடுறோம். AMDல இந்த பென்டிஎம் மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ கரண்டாக இருக்க வந்து AMDல வந்து அத்தலான், டியூரான் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸர் சொல்லுவாங்க. அத்தலான், டியூரான் மாதிரி இருக்குங்க. அத்தலான், டியூரான், அடுத்து செம்ப்ரான். இதெல்லாம் வந்து AMDல வந்த டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம அதில் சொல்கிறோம்ல பென்டிஎம், இன்டெல்லில் வந்து பென்டிஎம் சொல்கிறோம், டுவெல் போகிறோம். அது மாதிரி இவங்க வந்து அத்தலான், டியூரான், செம்ப்ரான் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸர்ஸ் வந்து AMDல வந்தாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஆரம்ப காலத்தில் இப்போ இன்டெல் வந்தப்போ வந்து நிறைய காம்படிட்டிவாக நிறைய கம்பெனிஸ் வந்துச்சு ப்ராசஸருக்கு.
பட் இப்போ கரண்டாக வந்து வேர்ல்டில் வந்து 2 கம்பெனி தான் மாதிரி இருக்குது, இன்டெல், ஏஎம்டி. இப்போ நீங்கள் நிறையா கேள்விப்பட்டீங்க, நிறைய கிராஃபிக்கல் ஒர்க்கு அவங்க யூஸ் பண்ணுறப்ப அதிகமாக ஏஎம்டி யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அதிகமாக இன்டெல் தான். இப்போ நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு சோனி லேப்டாப்பு, எல்ஜி லேப்டாப்பு, ஐபிஎம், லினோவோ, இந்த மாதிரி ஏசர், சாம்சங், இந்த பிராண்ட் எடுத்தாலும் உள்ளே இருக்க டெக்னாலஜி அப்படின்றது, உள்ள மதர் போர்டு அப்படின்றது ஒன்லி ஃபார் இன்டெலோட டெக்னாலஜியாக இருக்கும், இல்லைனா ஏஎம்டியோட டெக்னாலஜியாக இருக்கும். இந்த 2 பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கம்பெனியுமே. இப்போ அவங்களோட இது எந்த ஒரு, இப்போ நம்ம சொல்கிறோம்ல லேப்டாப்ஸ், ஆசூஸ், ஏசர், லினோவோ, அந்த மாதிரி சொல்ல, இது எல்லாமே ஒரு இன்டெல்லேருந்து அவங்களோட மதர் போர்ட்ஸோ சிப்ஸோ வாங்கி, அந்த மதர் போர்டை வாங்கி இவங்களோட பிராண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. யாருமே அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரும் கிடையாது. ஏசர் இருக்குன்னா ஏசரு, இப்போ ஹெச்பி சொல்கிறோம்னா ஹெச்பி வந்து ஹெச்பியோட டிசைன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹெச்பி வந்து பை ஃபார் இன்டெல். அப்போ இப்போ இருக்க வரைக்கும் இன்டெலும் ஏஎம்டி தான் ஒன்று. அப்படி அந்த போர்டு லெவல் வேர்ல்டு ஃபுல்லாகவே, இப்போ நம்ம இந்தியாவும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து இவங்க 2 பேரும் தான் மோனோபோலி மாதிரி இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இப்போ நம்ம 5th ஜென்ரேஷன் இருக்குது. 5th ஜென்ரேஷன்றது சொல்கிறது என்னென்னா ஏஐ சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இந்த இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் 5th ஜென்ரேஷன் சொல்லுவோம். 5th ஜென்ரேஷன் இப்போ கரண்ட்டாக இருக்குது. பட் இப்போ தான் 5th ஜென்ரேஷன் டெவலப்பிங் ஆகிடுது. ஜஸ்ட் ஒரு 10 இன்னும் வந்து மார்க்கெட்டில் இருக்கா, அதாவது சும்மா அதை வந்து காட்சி பொருளாக ஒரு லைஃப். இன்னும் வந்து மக்களோட நார்மல் ஒரு கீழே இருந்து பெரிய லெவலில் இருக்குது எல்லாருமே கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேம் இருக்குல்ல, கேம் விளாடுறது, இந்த மாதிரி நிறைய 4th ஜென்ரேஷன் இந்த சொல்கிற சிப்ஸோட இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வாழ்க்கை பிடிச்சா இதுக்கு டான்ஸுக்கு அப்புறம் அந்த ஒரு டிசைன் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்பா இந்த அளவுக்கு தேவையில்ல, தியரிட்டிக்காக போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல வாழ் கண்டுபிடிச்சது யார், டெக்னாலஜி என்ன, டிரான்ஸை பற்றி நம்ம எடுப்போம். கன்வென்சர் டையோடு பற்றி சொல்லுவாங்க, அதுக்கு வந்து டிரான்ஸை பற்றி படிப்போம். டிரான்ஸ் என்ன, மீட்டரு, டெக்னாலஜி கூட சொல்லலை. டிரான்ஸ் பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு மல்டிபிள் ஐசிக்குள்ளே வந்து சொன்ன டவுட் இருக்கான்னு கேளுங்க, கால் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு தான் டவுட் இருக்குன்னு உங்களுக்கு கேட்குறது. நான் பேசுகிறேன். ஆடியோ கிளியராக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? அதான் ஃபோன் வந்துச்சு அந்த இல்லை, மற்றபடி எப்படி புரியுதா அவங்க இதில் இது சொன்னதுலேருந்து எதுவும் தெரியல, இதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுமா? இது இவங்க ஃபோனில் கேளுங்க, இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் இருக்குல்ல, ஜஸ்ட் வாட்ஸ்அப் கூட பண்ணிடுறேன். மற்றபடி இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் காமிக்கிறது இப்போ நீங்கள் வரப்போ ஒரு எல்லாமே லைஃப்பில் இப்போ தியரி கிளாஸே லைவ் கிளாஸாக இருக்கும். அவங்க இது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ், கண்டென்சர், டயோடு இது எல்லாமே கையில் லைவாக காமிப்பேன். நாளைக்கு எப்படின்னா ஃபுல் இந்த மல்டிமீட்டர் செக் பண்ணுறோம்ல, இது அந்த மாதிரி செக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். லைவ் இது ஐடியில் தான் பார்த்துருக்கேன். அந்த பழைய ப்ராசஸ்லாம் பார்க்குறேன், எல்லாமே இந்த பழைய டெக்னாலஜிஸ், பழைய 486 ப்ராசஸ் லைவாக காமிக்கிறேன். அது எல்லாமே பாருங்கள், டெக்னாலஜிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அது ஒன்று. அதுக்கடுத்து இந்த வால்வும் மேக்ஸிமம் நான் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ இருக்கான்னு தெரியல. வால் என்ன சும்மா ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூட நீங்கள் வால்ன்ற எப்போ இருக்கணும். அதே மாதிரி கிளாஸ் அந்த வீடியோஸில் காமிப்பேன், வீடியோஸ் காமிச்சு நான் அங்கே சிஸ்டத்தில் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன். சிஸ்டத்தில் ஒன்றே காமிச்சு கிளாஸஸ் இருப்பேன். பேக் கம்ப்யூட்டர்
அதோட தேடல் கம்மியாக இருக்கும்ல. இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் முதல் வேக்கம் டியூப்ல எப்படி இதை பேஸ் அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. வேக்கம் டியூப் இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த அளவுக்கு பெரிய இவ்வளோதான், இவ்வளோ இருக்கும். வேக்கம் டியூப் செய்கிறத நம்ம சின்ன டிரான்சிஸ்டர்ல இதோட காஸ்ட்டு அப்போ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஆகும். ஆனால் அதே செமிக்கர் டிரான்சிஸ்டர் இருக்கிறது ₹1 2 ரூபா டெக்னாலஜி. அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே குறைஞ்சி கரண்ட்டோட கன்சியூம் மட்டும் இல்லை, அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வேக்கம் டியூபர்னா இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் வரும். பட் அதெல்லாம் குறைச்சி வந்தது தான் இந்த டிரான்சிஸ்டர். இந்த மாதிரி தான் இதெல்லாம் பழைய கம்ப்யூட்டர்ஸ். இந்த மாதிரி தான் பழைய கம்ப்யூட்டர். பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பயங்கர ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு வேக்கம் டியூப் எடுக்கிறதுனாலே லைட்டாக ஒரு எமிஷன்ஸ் வெளியே வந்திருக்கும். நம்ம நார்மல் பழைய குண்டு போட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன ஹீட்டை ப்ரொடியூஸும் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெக்னாலஜி அந்த அது உள்ளே இருக்க அந்த டங்ஷன் உருவேலை அந்த மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இதுலேயுமே ஒரு அதே சேம் டெக்னாலஜி இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும். டாபிக்கல் ஒர்க்லாம் அப்போ பண்ணல, ஒன்லி ஒரு ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் இருக்குல்ல. இப்போ நம்ம கால்குலேட்டர்லாம் இப்போ சின்ன வந்து நம்ம சிப்பு நான் சொல்ல VLSI இருக்குல்ல, இப்போ நீங்கள் கை அடக்கத்தில் கால்குலேட்டர் வந்துருச்சு. அதுக்கான மெயின் காரணமே டிரான்சிஸ்டர். ஆனால் அந்த கால்குலேட்டர்னாலுமே இவ்வளோ பெருசு வேணும். அதே மாதிரி இப்போ பெருசாக இருக்கும். ஒன்று இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோம், போயிட்டு ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ளஸ் ஒரு இடத்துல இருக்கும். மார்க் பண்ணி உட்காந்த இடத்துல வந்து டச் பண்ணுற முடியல, அப்படி பண்ணி அங்கே போய் ப்ரெஸ் பண்ணி நார்மலாக வந்து அதோட நம்ம ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குற வேலையை விட ஹியூமன் வந்து ஃபாஸ்ட்டாக வால்வ் டெக்னாலஜியில் அதை வந்து நம்ம ஹியூமன் பார்க்குறது இன்னும் ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு, அடுத்தடுத்து டெக்னாலஜி மாறுறப்ப அந்த ஃபாஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி தான் அந்த சொல்கிற சைஸ் ஒரு ரூம் சைஸ் அதுமாரி இதுலேருந்து வர அந்த வேஸ்ட் எனர்ஜி இதுவுமே நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்க கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுவோம்னா. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே கண்டினியூஸ் ரேஸ் யூஸ் பண்ணி பண்ண கம்ப்யூட்டர் அதுவுமே சின்ன சின்ன டப்பாவாக தான் இருக்கும். யூஸ் பண்ணது இதான் டிரான்சிஸ்டர். அப்போ இருக்கணும் பெருசாக சரிங்களா, இவ்வளோ பெருசாக தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஒர்க்கு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சிங்னு சொல்லுவோம், அந்த பழைய டைப்ரைட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கும். எனக்கு கீபோர்டுன்றது செப்பரேட்டாக இருக்குது. இந்த VLSI பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த செப்பரேட் கீபோர்டு மவுஸு அந்த மாதிரி டெக்னாலஜிலாம். இதெல்லாம் இதுலேயே அந்த பூரா அந்த கீபோர்டு மாதிரி இன்பில்டாகவே இருக்கும். அப்போ வந்து பிரிண்டர்ஸ் ஆரம்ப காலத்தில் அந்த அந்த யூஸ் பண்ணுறப்ப பஞ்சிங் பிரிண்டர் அது மாதிரி கிறிஸ்டியன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அந்த கண்டுபிடிச்சா பூரா இந்த ஐசிஸே இருக்காது, வெறும் டிரான்சிஸ்டராக ஃபுல்லாக யூஸ் பண்ணி டோட்டல் சிஸ்டமே அந்த யூஸ் அது மாதிரி நம்ம இது நார்மலாக ஆடியோ சவுண்ட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த முதல் வால்வில் இருந்துச்சு இந்த ரேடியோலாம், அதுக்கப்புறம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு டேஸ்ட்டு சொல்லணும். நம்ம இந்த டிரான்ஸ் யூஸ் பண்ணி சில பண்ண அந்த பழைய ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸு அந்த மாதிரிலாம் இன்னும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இல்லை பேஸ் எஃபெக்ட் வச்சுலாம் சொல்லுவாங்கல்ல,
ஏன்னா லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி இருந்தாலும் அந்த பழைய இப்போ ஒரு பேக் வந்தவங்களுக்கு இதில் இருக்க கேட்குற அந்த ஒரு குவாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம். நான்லாம் இப்போ நான் வால்வ் ரேடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வால்வ் ரேடியோ ஃபஸ்ட் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல. ஜஸ்ட் ஆன் பண்ணி கரெக்டாக 2 நிமிஷம் ஆகும். சைடில் உள்ளுக்கும் ஃபுல்லாக வால்வாக இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வால்வ் சேனல் இப்படி டியூன் பண்ணுறோம்ல, சேனல்ஸ் மாற்றுறப்ப அந்த இது மேலே இங்கேயும் போய்ட்டு வரும். ஜஸ்ட் ஒரு நேரம் நம்ம இப்போ வாக்மான் பாக்கெட் ரேடியோ வந்துருக்கும். சின்னதாக வச்சு இப்படி கேட்டு போயிட்டே இருப்பான். அந்த அந்த டிரான்ஸ் ஒரு டெக்னாலஜி சுருக்கி சின்ன ஒரு ஐசி பாக்கெட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணுறது, டயோடு செக் பண்ணுறது, செக் பண்ணுற பார்த்துட்டு அதுக்கு அடுத்தனால செக் பண்ணிட்டு நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு லைவாக எப்படி செக் பண்ணுறோம் அதோட பர்பஸ் திருப்பி நான் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தரவாக திருப்பி அந்த ரிசல்ட் டயோடு பற்றி நான் தெளிவாக படிச்சிட்டோம். நம்ம அப்போ செக் பண்ண சொல்கிறோம் தெரியும். அப்புறம் நம்ம போர்டில் எப்படி செக் பண்ணுறதே நாளைக்கு சொல்லுவேன். அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு டிவைஸ் எடுத்து எப்படி செக் பண்ணுறது, மதர் போர்டில் இருக்கும்போதோ காமனட் எப்படி செக் பண்ணுறோம், போர்டில் இப்போ வோல்டேஜஸ் எங்கெங்கே செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் நடக்கும். இது எடுக்கிறோம் இல்லைன்னா எழுதிக்க நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு இந்த நேம் நீங்கள் பார்த்து அதுக்கு உங்களுக்கு நேம் ஐசி இன்டர்நெட் செக்யூர் பண்ண அது இன்டெல்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஏஎம்டியோட ஃபோன் கிடையாது. 5 விஷயமே இதுலேயே ஆன்சர் எழுதிக்கலாம். வந்து கிடைக்கும். அதேமாதிரி லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்காக லைவ் முடிச்சுக்கோ.